ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராசரி வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன். ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. அதை அந்த பிளேஸில் எடுத்து வச்சாதான் எனக்கு வந்து மனசே ஆற மாதிரி இருந்தது. ஸோ அந்த வேலையும் வந்து பக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிளகு அரைச்சி போட்டால் வந்து மீன் குழம்பும் கூட ஃபிஷ் ஃப்ரை. ஹஸ்பண்டும் இன்றைக்கி டியூட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்றதுனால நான் இனியன் மித்ரன் மட்டும் தான் இருந்தோம். மித்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 or 3 month ஆகிடுச்சு. இப்போ சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7th month வந்து போயிட்டுருக்கு. இது நடுவில் வேறு பார்த்திங்கன்னா மித்ரனுக்கு வந்து அம்மா போட்டிருந்தது. கூடவே இனியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஜுரம். எப்பயுமே ஒரு வீட்டில் வந்து ஒரு 2 குழந்தைங்க இருந்தது. ஒரு குழந்தைக்கு வந்ததுன்னா இன்னொரு குழந்தைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இனியனையும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை, லீவ் போட்டு கூடவே வச்சுட்டேன். அது வரைக்கும் இனியனுக்கு ஜுரத்தோடு போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. மித்ரனுக்கு மட்டும் இன்னும் 3 தண்ணி ஊற்றுற வரைக்கும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு 2 தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. 3வது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஊற்றுனா அதோடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இன்றைக்கி தான் கடைசி நாள் தண்ணி ஊற்ற போகிறேன். அது ஊற்றி முடிச்சிட்டோடனே குழந்தைக்கு எல்லாமே ஓகே ஆகிடும் நான் நினைக்கிறேன். மிஷினில் வந்து துணி போட்டு வச்சுருந்தேன், கையோடு அதையும் வந்து எடுத்து அந்தந்த இடத்துல போட்டாச்சு. 3 தண்ணி ஊற்றுற அன்றைக்கி மொத்தம் பெட்ஷீட்லேருந்து எல்லாமே அலசி போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து துவச்சி போட்டாச்சு. ஸ்க்ரீன்லேருந்து ஒன்று கூட விடலை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து மிஷினில் கொஞ்சம் கையில் கொஞ்சம்னு சொல்லிட்டு எப்படியோ அக்கம் பக்கம் துவச்சி போட்டுட்டேன். இது நடுவில் வர கொடி வர அறந்துடுச்சு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இனியனை ஸ்கூல் விடுறேன் அப்படின்னா தனியாக ஒரு பேரண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனியனை கலப்புறதுக்குள்ளே மித்ரனுக்கு வந்து என்ன பால் ஊட்டி கரெக்டாக இனியனை ஸ்கூல் 8:30 மணிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா மித்ரனை வந்து கரெக்டாக 8:20, 25 வந்து அவனை தூங்க வச்சுடுவேன். மித்ரன் வந்து காலையில் ஒரு 6:30-7 மணி போல் எழுந்துருவார். ஸோ அதனால் பால் கொடுத்தோடனே நல்லா விளையாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும். அப்புறம் இனியனுக்கு டிஃபன் ஊட்டிட்டு மித்ரனை தூங்க வச்சுட்டு நான் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் மித்ரன் வந்து ஒரு 2 hour கிட்ட தூங்கிட்டு இருப்பான். ஸோ நான் கரெக்டாக வந்து விட்டுட்டு வந்து ஒரு 1 hour நான் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு 10 மணி போல் சார் வந்து எழுந்துருவார். 1.5 மணி நேரம் தூக்கம், 1.5 மணி நேரம் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு அவனை வந்து ஷெட்யூலாக பண்ணி வச்சுட்ருக்கேன். அவனே தூக்கம் வரலான்னு போட்டு யானையில் போட்டு ஆட்டி தூக்க வச்சுருது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரே நொயின்னு அழுதுகிட்டே இருப்பான். 10 மணி போல் எழுந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஒரு 11 பொருள் போட்டு கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஊட்டி விட்டோன்னா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருப்பான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30-12 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிடுவார். தூங்கிட்டான் அப்படின்னா 1:30 மணிக்கு எழுந்துருவான். சாப்பாடு எதனா போட்டு ஊட்டி விட்டுருவேன். விளையாடிட்டு ஒரு 1.5 மணி நேரம் விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னா கரெக்டாக வந்து 3 மணி 3:15 வந்து தூங்க வச்சுட்டு நான் ஸ்கூல் விடுற டைம் வந்து 3:20. ஸோ வந்து என்னை தூங்க வச்சுட்டு அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன். வந்த உடனே அவனுக்கெலாம் சாப்பாடு கொடுத்துட்டு முடிக்கிறக்காட்டியும் குட்டி வந்து எழுந்துருவார். ஸோ அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி வந்து காய்ச்சி ஊற்றிட்டேன்னா வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டைம் போட்டு 2 பேரையும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தனியாக இருக்க பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தைய வந்து ஸ்கூல் அனுப்புறது கொஞ்சம் ஈஸியெலாம் கிடையாது, ரொம்பவே கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் திணறலாக இருந்தது. ஸோ போக போக வந்து நானே பழகிக்கிட்டேன். ஆட்டோவில் வந்து கூப்பிட்டு வந்து விடலாம். பட் வந்து கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் சேஃப்டி இல்லையோ எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. எது வந்து டோர்லாம் இல்லை, ஓப்பன்லேயே இருக்குது, இவன் வந்து சும்மா இருக்க மாட்டான், சேட்டை பண்ணுவான் அப்படின்றதுனால நான் ஆட்டோ வந்து ஏற்பாடு பண்ணல. பஸ் வந்து உள்ளெல்லாம் வராது, இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பும் கிடையாது. ஸோ வந்து யாராவது கூப்பிட்டு போய் விடணும், அப்படி இல்லைன்னா ஆட்டோ தான் அரேஞ்ச் பண்ணணும். ஆட்டோ விடுறது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா இவன் பண்ணுற சேட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து பாதுகாப்பாக இருக்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து டைம் போட்டு குழந்தைங்கள ஸ்கூலில் விடுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.